வளர்ப்பு விலங்குகளும் பொதுவாக விலங்குகளும் ஒருவருக்கொருவர் பாசமாக இருப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. இவை உயிரியல், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் விளக்கப்படுகின்றன. உயிரியல் மற்றும் பரிணாம காரணங்கள். விலங்குகளின் பாச உணர்வு அவற்றின் உயிர்வாழ்தல் மற்றும் இனப்பெருக்கத்துடன் தொடர்புடையது. எடுத்துக்காட்டாக, கூட்டமாக வாழும் விலங்குகள், நாய்கள், குரங்குகள், யானைகள் ஒருவருக்கொருவர் பாசமாக இருப்பதன் மூலம் கூட்டு பாதுகாப்பு, உணவு பகிர்வு மற்றும் இனப்பெருக்க வெற்றியை உறுதி செய்கின்றன. இது பரிணாம வளர்ச்சியில் ஒரு நன்மையாக உள்ளது. ஆக்சிடாசின் வெளியீடு. மனிதர்களைப் போலவே விலங்குகளிலும் பாசமான நடத்தைகள், தொடுதல், அரவணைத்தல் ஆக்சிடாசின் என்ற ஹார்மோனை வெளியிடுகின்றன. இது நம்பிக்கையையும் பிணைப்பையும் வலுப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக, நாய்கள் மனிதர்களுடன் பாசமாக இருக்கும்போது ஆக்சிடாசின் அளவு இரு தரப்பிலும் அதிகரிக்கிறது. சமூக கட்டமைப்பு. பல விலங்குகள் கூட்டமாக வாழும் இயல்பு கொண்டவை. இதில் பாசமான நடத்தைகள், ஒருவரை ஒருவர் சீர்படுத்துதல், உடல் அருகாமை, கூட்டத்தின் ஒற்றுமையை பராமரிக்க உதவுகின்றன. எடுத்துக்காட்டாக, குரங்குகள் ஒருவரை ஒருவர் சீர்படுத்துவது பாசத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. வளர்ப்பு விலங்குகளின் மனித பிணைப்பு. வளர்ப்பு விலங்குகள், நாய்கள், பூனைகள் மனிதர்களுடன் நீண்டகால உறவு காரணமாக மனிதர்களைத் தங்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக கருதுகின்றன. மனிதர்கள் வழங்கும் உணவு, பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு ஆகியவை இந்த பாசத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. நிபந்தனை கற்றல். வளர்ப்பு விலங்குகள் மனிதர்களிடமிருந்து பாசத்திற்கு பதிலாக உணவு, விளையாட்டு அல்லது பாதுகாப்பு பெறுவதால் இந்த நடத்தையை தொடர்ந்து கற்றுக்கொள்கின்றன. இது ஒரு வகையான நேர்மறை வலுவூட்டல் ஆகும். உணர்ச்சி தேவைகள். விலங்குகளுக்கும் உணர்ச்சி தேவைகள் உள்ளன. குறிப்பாக, உயர் அறிவுத்திறன் கொண்ட விலங்குகள், யானைகள், டால்பின்கள், நாய்கள் துக்கம், மகிழ்ச்சி மற்றும் பாசம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. இது அவற்றின் உயிரியல் மற்றும் சமூக தேவைகளை பூர்த்தி செய்கிறது. முடிவு. விலங்குகளின் பாச நடத்தை உயிரியல், ஹார்மோன்கள், மரபணு, சமூக கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளின் கலவையாகும். மனிதர்களுடனான பாசம் வளர்ப்பு விலங்குகளின் கற்றல் மற்றும் மனிதர்களை தங்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக கருதுவதால் வலுப்படுகிறது. இந்த பாசம் உயிர்வாழ்தலுக்கும் உணர்ச்சி நலனுக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது.